திமுக வேட்பாளர்கள் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரியிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வருகிற 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடந்து வருகிறது. திமுகவை சேர்ந்த வில்சன், சண்முகம், அப்துல்லா, அதே போல மதிமுக சேர்ந்த வைகோ, அதிமுக சேர்ந்த சந்திரசேகர், பாமகவை சேர்ந்த அன்புமணி ஆகிய 6 பேருடைய பதவிக்காலம் 24ஆம் தேதியுடன் ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதன் தொடர்ச்சியாக புதிய மாநிலங்களவை எம்பிக்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதற்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக சார்பில் மீண்டும் வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோர் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி இருக்கிறது. முதலில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய முன்னிலையில் திமுகவுடைய வேட்பாளர் வில்சன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் பிறகு அடுத்த கட்டமாக மற்றவர்களும் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி அதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வருகிற 19ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது. திமுக சார்பில் வில்சன், அதே போல சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் செயலாளர் இருக்கக்கூடிய சுப்பிரமணியனிடம் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.